அண்மை செய்தி, ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் மதிமுகவின் துரை வைகோ. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துரை வைகோ, மல்லை சத்யா இருவரும் பழைய நினைவுகளை மறந்துவிட்டு பயணிக்க வேண்டும் என்று வைகோ கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மல்லை சத்யாவும் கட்சியை விட்டு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்றும் வைகோ தெரிவித்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை துரை வைகோ நேற்று ராஜினாமா செய்த நிலையில அந்த ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றிருக்காரு. மதிமுகவின் முதன்மை செயலாளரா நீடிப்பதற்கு துரை வைகோ சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னா, மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் தான் வைகோ தலைமையில இன்றைக்கு கட்சியின் தலைமை அலுவலகத்துல நடைபெற்றது. இந்த கூட்டத்துல துரை வைகோவின் ராஜினாமா முடிவு சம்பந்தமாகவும் மல்லை சத்யா நிறைய பேசியிருந்தாரு. இருவருமே குறிப்பா என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா துரை வைகோ இந்த கூட்டத்துல பேசும்போது, கட்சியின் நலனுக்காகவே நான் முதன்மை செயலர் பதவியை ராஜினாமா செஞ்சேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி மல்லை சத்யா பேசும்போது, நான் துணை பொதுச் செயலர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா இருக்கேன், மதிமுகவின் அடிமட்ட தொண்டனாக மதிமுகவுல வாழ்நாள் முழுவதும் பயணிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. இறுதியா மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ இந்த நிர்வாக குழு கூட்டத்துல பேசும்போது, துரை வைகோ மல்லை சத்யா இருவருமே பழைய நிகழ்வுகளை மறந்துவிட்டு ஒற்றுமையா கட்சியில பயணிக்கணும், ஒற்றுமையா சேர்ந்து கட்சி நலனுக்காக பல்வேறு விஷயங்கள்ல முன்னெடுக்கணும் அப்படின்னு வைகோ இந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. குறிப்பா துரை வைகோவும் மல்லை சத்யாவும் பழைய நிகழ்வுகள் எல்லாம் மறந்துட்டு பயணிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப துரை வைகோ அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி மல்லை சத்யாவும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. எனவே இருவரும் ஒன்றுபட்டு நாங்கள் செயலாற்ற தயார் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து துரை வைகோ முதன்மை செயலாளர் பதவியை இருந்து ராஜினாமா செய்த முடிவை வாபஸ் பெற்றிருக்காரு. எனவே மதிமுகவின் முதன்மை செயலாளராக துரை வைகோ நீடிப்பார் அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கு பொதுக்குழுவுல அதிகாரப்பூர்வமா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திப்பாரு. அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது மதிமுக நிர்வாக குழு கூட்டத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத விரிவாகவும் எடுத்து வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.